صبح ماه مبارک خبر அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அந்த நாட்டில் பல்வேறு நகரங்களில் மக்கள் கூடி வருகிறார்கள், கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறார்கள். கமேனியின் இறப்பை அறிந்து கண்ணீர் வடித்து மக்கள் கதறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய கொலைக்கு எதிராகவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானியர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களோடு மதி இணைந்திருக்கிறார். மதி, இது தொடர்பாக முழுமையான விவரம். ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து இந்த தகவலை ஈரானினுடைய அரசு ஊடகங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு அவரது இறப்பிற்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கமேனியினுடைய குடும்பத்தினரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் கமேனி கொல்லப்பட்ட தகவல் தெரிந்தவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பொதுவெளியில் கூடி கண்ணீர் மல்க தங்களது அஞ்சலியை கமேனிக்கு செலுத்துவதற்காக பொதுவெளியில் குவிந்து வருகிறார்கள். ஏராளமானோர் கதறி அழுது தங்களது இரங்கலை கமேனிக்கு தெரிவித்து வருகிறார்கள். மேலும் கமேனியின் கொலைக்கு எதிராகவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் ஈரான் மக்கள் தங்களது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஈரான் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளில் இருந்தும் கமேனியினுடைய இறப்பிற்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஏராளமான பொதுமக்கள் பொதுவெளியில் கூடி தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். கமேனி கொல்லப்பட்டதற்கு அதாவது எதிர்ப்பு இருந்தாலும் கூட ஈரானிலேயே ஒரு தரப்பு மக்கள் கமேனியினுடைய இந்த மரணத்தை வரவேற்று பொதுவெளியில் அவர்களும் கூடியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கமேனிக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டம் வெடித்தது. கமேனி பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து அவர்கள் கமேனிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தரப்பு மக்கள் தற்பொழுது கமேனியினுடைய இந்த மரணத்தை வரவேற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.